அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 11/4/2025 பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. பங்குனி உத்திரம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், முருகக்கடவுளுக்குரிய வழிபாட்டு நாள் அப்படின்னு. ஆனால் அதே அளவிற்கு முக்கியத்துவம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உண்டு. நீங்கள் மதுரை சைடு, மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் குலதெய்வ வழிபாடு செய்கிறத வழக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் இருந்து பிற ஊர்களுக்கு போனவங்களுமே கூட இந்த பங்குனி உத்திர நாளன்றைக்கு தவறாமல் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்தை வழிபடுறத ஒரு வழக்கமாகவே கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த நாளில் குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, குலதெய்வ கோயில் ரொம்ப தூரங்க அப்படிங்கிறவங்க மனதார உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இதை மட்டும் பூஜைகளை எடுத்து வைங்க போதும். குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருக்கும். குலதெய்வத்தோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கொடுத்த பணம் திரும்பி வராத பிரச்சனை, ஏமாந்த நகை, அதை யார்ட்டையாவது நகையை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேங்க, அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே சண்டைங்க, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, குழந்தைங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க, கணவர் தீய வழியில் சென்றுட்டுருக்கிறாரு, இதை மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜோதிட மற்றும் மாந்திரிக ரீதியாக கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து தரப்படும். நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பரிகாரங்கள் சொல்லப்படும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்துக்கு எடுக்க வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா, முதல்ல தவறாமல் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு ஏற்றணும். மாவிளக்கு ஏற்றிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்து, மஞ்சள் அரிசி எடுத்து ஒரு கைப்பிடி, அதாவது பச்சை அரிசியில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த அரிசியை ஒரு கைப்பிடியும், ஒரு ரூபாய் நாணயத்தையும், ஒரு ஏலக்காயும் எடுத்து முடிச்சு வைங்க. அப்படி முடிச்சு போட்டு நீங்கள் வைக்கும்போது மனதார குலதெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க. இந்த மூட்டையை உன்னுடைய கோயிலில் கொண்டு வந்து நான் சீக்கிரமாக சமர்ப்பணம் செய்கிறேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகட்டும்னு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அடுத்து நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த நேரத்தில் அதை கோயிலில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. இப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.